அக்னி குண்டத்துல இறங்கினவதான் துர்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக தான் நான் அவளை காப்பாத்த ஓடி வந்தேன். ஆனா ஆனா 2 பேரையும் பார்க்கவும் இவங்க பேசிக்கிறத வச்சு எனக்கு ஒரே குழப்பமாயிடுச்சு. அசோக், யாரு துர்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஆ, இதுல யாரு துர்கான்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது மேம்? கௌரியும் துர்காவும் ஒரே ரத்தம் தானே? ஆமா. அப்ப கௌரியோட டிஎன்ஏ யாரோட ஒத்து போகுதோ அவங்க தான் துர்காவா இருக்க முடியும். ஆ, எஸ் மேம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவோம். சின்னையா, இவங்க சொன்ன மாதிரி சோதனைக்கு நான் தயாரா இருக்கேன். இப்பவே ரத்தத்தை எடுத்துக்கோங்க. நானும் தயாருதான். அப்ப யாரு துர்கா யாரு கணக்கான தெரிஞ்சிரும். நான் தான் துர்கா. எனக்கு ஒன்னும் பயமே இல்ல. சொல்லு நந்தினி. ஓகே. அசோக் மேம், டிஎஸ்பி நந்தினி தான் கால் பண்ணாங்க. செலத்திரட்டு கேஸ்லயும் அது சம்பந்தமா நடந்த மர்டர் கேஸ்லயும் அவங்க கூட இணைஞ்சி என்னையும் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா அவசரமா ஒரு மீட்டிங்காக நான் கிளம்ப வேண்டியது இருக்கு. நீங்க கேட்ட உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்டேன். நான் கிளம்புறேன். தேங்க்யூ மேம். நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இருக்கட்டும். அப்புறம் அசோக், தீர்த்த குடத்துல கெமிக்கலை கலந்த அந்த ரவுடியை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். நான் என்கொயரி பண்ணி அவனை யாரு ஏவி விட்டாங்கன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவேன். சரிங்க மேம். நான் வரேன். இதுல யார் துர்கா யாரு கனகான்னு சீக்கிரம் தெரிஞ்சிரும். இதுக்கு மேல இங்க நின்று எதுவும் பேச வேணாம். வாங்க கிளம்பலாம். அதான் சின்னையாவே சொல்லிட்டாருல, கிளம்பலாம். வாங்க சின்னையா. கனகா, ஏன் இப்படி பண்ற? கௌரி, நான் தான் துர்கான்னு உனக்கு கூடவா தெரியல? ஏன் ஏதோ சொல்லாம நிக்கிற? சரி, நாங்க முன்னாடி கிளம்புறோம். கௌரி வா. கௌரி வா போலாம். வா. கௌரி முன்னாடி உட்காரு. வண்டியில ஏறு. சரிங்க சின்னையா. அங்க பாருங்க. ஐயோ,
கைவிரல காட்டினவதான் கனகாவா? நெக்ஸ்ட் லெவல் கேம் ஆரம்பம்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அடுத்து என்னென்ன பண்ண போறாளோ தெரியலையே. இந்த நீலாம்பரி இருக்கும்போது எதுக்கு எல்லாரும் இப்படி பயந்து சாவறீங்க? அந்த கனகா துர்கா 2 பேரையும் இல்லாம பண்ற. முதல்ல கனகாவை அடிச்சு காலி பண்ற. நீ என்ன காலி பண்ண பாக்குறியா? உன் அம்மாவை பைத்தியக்காரியாக்கி ஓட விட்ட மாதிரி உன்னையும் ஓட விடுறேன்டி. பாத்தியா நீலா, அவளை காலி பண்ணணும்னு நீ இங்க சொல்ற, அதுக்கு பதில் சொல்ற மாதிரி கார்ல இருந்து விரல ஆட்டிக்கிட்டே போறா பாரு. கனகா வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்ல நீலா. கனகா, நான் கனகா இல்ல, துர்கா. நீ துர்காவே இல்ல, நான் தான் துர்கா, நீ தான் கனகா. ப்ளீஸ், என்னால முடியல. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேசாம வரீங்களா? சின்னையாவுக்காக நான் பேசாம இருக்கேன். நானும் தான் பேசாம இருப்பேன். ச்சே. என்கிட்டயும் உன் வால் ஆட்டுறியா? கவனிச்சுக்கிறேன்டி. ஐயோ, இதுல யாரு துர்கானே தெரியலையே நமக்கு. நான் வரது தெரிஞ்சு என்ன பார்க்க வந்தியா? நான் இங்க உனக்காக தான் வந்திருக்கேன். நீ தெய்வத்தோட மறைஞ்ச வடிவம். நீதி பெற முடியாத குரல் உன்னுடையது. கூடிய சீக்கிரமே உனக்கான அடுத்த பிறவிக்கு நான் வழி செய்ய போறேன். உன்னோட 100 வருஷ கதைக்கான நியாயம் கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுவேன். இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும். அதுக்கு என்னுடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்பவும் உண்டு. நான் இருக்கிற இடத்துல நீ இருக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும். ஆனா எனக்கு பக்கத்துல நீ மறைவா இருக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. தேவைப்படுறப்ப உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் நீ செய்யலாம். தூசி விழுந்துருச்சு சினியா. கடவுளே, அச்சசலா என்ன மாதிரி பேசி நடிக்கிறா. ஏய், நீ என்னதான் துர்காவை நடிச்சாலும் நான் தான் துர்கா. நீ கனகாதான். அது சீக்கிரமே எல்லாருக்கும் தெரிய போகுது. நானா நடிக்கிறேனா? ஆமா, என்ன ஒரு நடிப்பு. விட்டா நான் தான் துர்காவான்னு எனக்கே சந்தேகம் வர மாதிரி நடிக்கிற. பாருங்க சின்னையா, துர்காவா நடிக்கிறேன்னு சொல்றா.
அது கேட்டதும் எனக்கு அழுகழுகையா வருது. நான் பொய் சொன்னாலும் என் கண்ணீர் பொய் சொல்லாதுல சின்னையா. என்னால அழ முடியாதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அழற மாதிரி நடிக்கிறியா? சரி சரி, கொஞ்சம் அமைதியா இருங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா யார் துர்கான்னு தெரிய போகுது. அது வரைக்கும் உங்க சண்டையை நிறுத்தி வைங்க. சின்னையா சொன்னதை கேட்டியா? ஏதோ சோதனை பண்ணா தெரிஞ்சிருமாமே. எதுக்கும் நீ உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறதுக்கு ரெடியாரு. நான் கிளம்பணுமா? அப்புறம் நானா கிளம்பணும்? ஏய், இப்பதானே சொன்னேன் சண்டை போட்டுக்க வேணான்னு. பேசாம உள்ள வாங்க. சரிங்க சின்னையா. சின்னையாமா சின்னையா? சின்னையா இல்லாம பெரியய்யாவா? கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை கூடவே வந்துச்சான். வந்ததும் இல்லாம டிங்கு டிங்குன்னு வேற ஆடிச்சான். எல்லாம் என் நேரம். மகளோட கோபம் அம்மாவை ஒண்ணும் பண்ணாது. இந்த கனக துர்கா கால ராத்திரிகளாவா உன்னை கொல்ல நினைச்ச இந்த கூட்டத்தை களை எடுக்கிறதுக்காகவும் உன் ஜென்ம விரோதி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காகவும் தான் வந்திருக்கேன். போன தடவை நீ பண்ண சத்தியத்தினால நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா இந்த தடவை அந்த மாதிரி நடக்காது. என் அவதாரத்தோட நோக்கம் முடிஞ்சதும் தான் என் புறப்பாடு இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த முறைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். 2 பேர்ல யார பார்த்தாலும் துர்கா மாதிரியே இருக்கு. ஆனா துர்கா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு தெரியலையே. புதுசா வந்திருக்கிறவ தான் கனகா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா அவ என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கா? அவ ஏன் தன்னை துர்கான்னு சொல்லிக்கிறா? அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே, அவ ஏதோ ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கா. இனிமே தான் நாம அவகிட்ட உஷாரா இருக்கணும். துர்காவே இல்லைன்னு கதை கட்டி அவளை விரட்ட நினைச்சோம். ஆனா விதி ஒண்ணுக்கு 2 பேரை வந்து சேர்ந்திருக்காளுங்க. துர்காவாவது நம்மளை பார்த்து பயப்படுவா. ஆனா வந்திருக்கிறவ கனகா. அவளை பார்த்து நாம தான் பயப்படணும். யாரா இருக்கும்? வேற யாருக்கா? அந்த கனகா தான். கதவை தட்டுற ஸ்டைல்லே தெரியல. வீணா, போய் கதவை துற. அத்த, உள்ள வரலாமா? இவ வேற. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கனகாவை பாத்தீங்களா அத்த? உருவத்துல என்ன மாதிரி இருக்கிறதுனால துர்கான்னு சொல்லி உங்க எல்லாரையும் நம்ப வச்சிருக்கா. நீங்களும் அதை நம்பிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஹே, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்னடி என்ன இது? என்ன எல்லாருக்கும் ஒரே நேரத்துல போன் வருது? ஏதாவது முக்கியமான போனா இருக்க போகுது. எடுத்து பேசுங்க. நான் வந்த விஷயத்த அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ. என்ன உன் வீட்ல திரும்பவும் கனகா வந்துட்டா போல இருக்கு? கொஞ்ச நாளா அவ தொல்லை இல்லாம நிம்மதியா இருந்தீங்க. இப்ப வந்துட்டா. இனி என்ன பண்ண போறாளோ? அவ போனது உங்க எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு.
சரி சரி, என் விஷயத்துக்கு நான் வரேன். என்னடா இப்போ தெலுங்குல பேசுறவ இப்ப தமிழ்ல பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா? இது என்னோட இன்னொரு வெர்ஷன். கொஞ்ச நாளா என் தொல்லை இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த கொஞ்ச நாளையாவது எல்லாரும் திருந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க யாருமே இன்னும் திருந்தல. போலீஸ் அக்யூஸ்டுங்களை ஜெயில போட்டு தள்ளுவாங்க. ஆனா திருந்தாத அக்யூஸ்ட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவாங்க. அது மாதிரி உங்க எல்லாருக்கும் டிக்கெட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன டிக்கெட் கொடுத்துடலாமா? சரி, அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன். எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நாளைக்கு பொழுது விடிஞ்சதுமே நடக்கும். சம்பவத்துக்கு லீடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்பவத்து மூலமா நாம சந்திப்போம். இனிமே நம்ம ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். வச்சிருட்டா? அது எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல போன் வரும்? சரி வந்துச்சு, அது எப்படி ஒரே நேரத்துல கட் ஆகும்? எனக்கு என்னமோ ஒரே ஆளு ஒரே நேரத்துல உங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு கட் பண்ண மாதிரி இருக்கே. போன்ல அப்படி யார் பேசினா? ஐயோ, உங்க எல்லார் முகமும் பேரஞ்ச மாதிரி இருக்கு. ஹே, அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ யாரு? நான் யாரா? ஓ, நீங்க வீட்டுக்கு புதுசு இல்ல, அதான் என்ன தெரியல. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா நான் யாருன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். அத்த, நீலாக்காவுக்கு நான் யாருன்னே தெரியல. நான் தான் துர்கான்னு சொல்லுங்க. நீ யாரா வேணா இருந்துட்டு போ. இப்போ உனக்கு என்ன வேணும்? பார்த்து ரொம்ப நாளாச்சு, பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, உங்க அம்மா கோகிலா எப்படி இருக்காங்க? இங்க பாரு, இப்ப நான் வேற மூட்ல இருக்கேன். உன்னோட நக்கலான கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. பாருங்க அத்த, கோகிலா அம்மா எப்படி இருக்காங்கன்னு நான் நாளும் விசாரிச்சா அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறாங்க. அவதான் நீ பேசினா இரிட்டேட் ஆகுறாள். நீ எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு கிளம்பு. சரிங்க அத்த, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அத சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமேன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒருத்தர் ஒரு அமானுஷத்தால பழி வாங்கப்பட்டு சாக போறாங்களா? சாகிறதுக்கு முன்னாலேயே ஒரு குறி விழுகுமா? அதுக்கு பேரு சாவுக்குறியா? அது கழுத்து பக்கம் முதுகு பக்கம் தான் விழுமா. அப்படி விழுந்துட்டா சாவுக்கும் அத அழிக்கவே முடியாதா? அந்த குறி போகணும்னா ஒரு பரிகாரம் பண்ணணுமா? மணிகர்ணிகா சாம்பல அந்த குறி மேல தேய்ச்சு காசி தீர்த்தம் கலந்த தண்ணியில குளிக்கணுமா. அப்பதான் அந்த சாவு குறி மறையும். 9 நாளாகியும் அப்படி மறையலனா அவங்கள அது குறி வச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்க சாவ கனகதுர்கா இல்ல காலா ராத்திரிக்காவே நினைச்சாலும் தடுக்கவே முடியாது. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம்,
அந்த குறி 9வது நாள்ல மறையலனா விஷத்தை குடிச்சோ, ரயில்ல அடிபட்டோ, இல்ல மாடியில இருந்து குதிச்சோ செத்து போயிடுறது நல்லதான். ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அந்த சாவு ரொம்ப கருண கொடூரமா இருக்கும். அதுக்குதான் அவங்களே தனக்கு பிடிச்ச மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறது தான் நல்லதான். நான் கேள்விப்பட்ட விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு ஏன் இத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு? என்னமோ தோணுச்சு, அவ்வளவுதான். ஆமா, உங்களுக்கெல்லாம் ஏன் முகமெல்லாம் வேர்த்து போத்து போயிருக்கு? என்னமோ உங்க எல்லாருக்கும் சாவு குறி விழுந்த மாதிரி. அதுக்கு ஏன் இப்படி முழிக்கிறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அத அப்புறம் வீட்ல என்ன மாதிரி ஒருத்தி இருக்காளே, அவ நான் தான் துர்கா, நான் தான் துர்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்க சின்னையாவ பாத்தீங்கன்னா நான் தான் துர்கான்னு அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. வீணாக்கா சொல்லிடுறீங்களா? சொல்றேன். கோகிலாமா பொண்ணு, உங்களுக்கும் வரேன். ஆமா, பெரியவ எங்க காணோம்? நான் கோவில்லையும் பார்த்தேன், அவர் வர காணுமே. அப்பாவை ஏன் கேக்குற? அவருக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன், அத கொடுக்கணும். அவரு வெளியூர் போயிருக்காரு. சரி, வரட்டும். அந்த பரிச அவருக்கு கொடுத்துருவோம். நான் வரேன். நான் நினைச்சதை விட இவ வேற லெவல்ல இருக்கா. நீலாக்கா, என்ன கூப்பிட்டீங்களா? இல்ல இல்லல